அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களையும் அதனுடைய சிறப்புகளையும் அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய நன்மைகளை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த இலகுவான ஒரு துஆவை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். ஆனால் அதனுடைய நன்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, அதனுடைய சிறப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வாசகமாக, சிறிய ஒரு வாசகமாக இருந்தாலும் அளப்பெரிய நன்மையை நமக்கு அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 6406வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றது, அது நாவிற்கு மொழிவதற்கு, நாவினால் சொல்லுவதற்கு ஹஃபீஃபத்தானி மிகவும் இலகுவானதாக இருக்கும், லேசாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸகீலத்தானி ஃபில் மீசான், அது மீசான் தராசிலே அதனுடைய நன்மையை பார்க்கின்ற பொழுது கனமானதாக, பாரமுடையதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அது ரஹ்மானுக்கு, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகளாகும், அது இறைவனுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த இரண்டு வார்த்தைகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன வார்த்தை அது? சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுபஹானல்லாஹில் அலீம் என்ற ஒரு வார்த்தையும், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தையும். அப்ப இந்த இரண்டு வார்த்தைகளும், சுபஹானல்லாஹில் அலீம் என்ற வார்த்தையும், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த இரண்டு வார்த்தைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றாங்க, எப்படி நாவுக்கு அதை மொழிவதற்கு லேசாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மீசான் தராசிலே பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா நன்மை தீமைகளை நிறுக்கின்ற பொழுது மீசான் தராசிலே பாரமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். அப்ப இதனுடைய சிறப்புகளை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இந்த வார்த்தையை நாம் மனனம் செய்வதற்கு இதை கஷ்டப்பட வேண்டுமா? இதை கஷ்டப்பட தேவையில்லை. மிகவும் லேசாக மனனம் செய்யக்கூடிய, நாவினால் கஷ்டப்பட்டு இதை முடியக்கூடிய வார்த்தையா? இது கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. மிகவும் லேசாக ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு 4 தடவைகள் சொல்லி கொடுக்கின்ற பொழுது கூட அந்த சிறு குழந்தை கூட மனனம் செய்யக்கூடிய மிகவும் லேசான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ஒன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், இது மொழிவதற்கு, நாவினால் சொல்லுவதற்கு மிகவும் லேசானதாக இருக்கும். அப்ப இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாவினால் நாம் மொழிவதற்கு லேசான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று மொழிகிறதுக்கு யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி இந்த வார்த்தை
மொழிவதற்கு நாம் சொல்லுவதற்கு லேசான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இரண்டாவது என்ன சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸகீலத்தானி ஃபில் மீசான், இது மீசான் தராசிலே பாரமுடையதாக கனமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையில மீசான் என்ற தராசை நன்மை தீமையை அல்லாஹ் தஆலா எடை போடுவதற்காக வேண்டி வைத்திருக்கிறான். நாம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும், ஒரு கடுகளவு கூட, ஒரு அணுவளவு கூட ஒரு செயலை நாம் செய்தாலும், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலாவினால் அது பதிவு செய்யப்பட்டு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளை அந்த மீசான் தராசிலே வைத்து அல்லாஹ் தஆலா நிறுத்தி பார்ப்பான். இது இவனுக்கு நன்மையை கொடுக்கின்றதா, இதன் மூலம் இவனுக்கு தீமையை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்று அல்லாஹ் தஆலா மீசான் தராசிலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும், நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் தஆலா மறுமை நாளையிலே நிறுத்தி பார்ப்பான். அப்படி நிறுத்தி பார்க்கின்ற பொழுது அங்கு யாருடைய நன்மையின் எடை அந்த தராசிலே பாரமானதாக கனமானதாக இருக்கின்றதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் சொர்க்கம் பெற முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த மீசானை பற்றி, நன்மை தீமைகளை அளவீடு செய்வதை நிறுப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வல் வஸ்னு யௌமைதினில் ஹக்கு, மறுமை நாளையிலே, அந்த நாளிலே நன்மையையும் தீமையையும் எடை போடுவது, நிறுத்து பார்ப்பது அல் ஹக்கு உண்மையாகும், அது உண்மையாக இருக்கின்றது. அல்லாஹ் அப்படி சொல்லி போட்டு ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, எவருடைய எடை கனமானதாக இருக்கின்றதோ, எவருடைய நன்மையின் எடை பாரமானதாக இருக்கின்றதோ, தீமையை விட எவருடைய எடை நன்மையினால் பாரமாக இருக்கின்றதோ, ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே மீசான் தராசிலே நன்மை தீமைகளை அல்லாஹ் தஆலா நிறுத்தி பார்ப்பான், எடை போடுவான். அந்த நேரத்திலே அந்த மீசான் தராசை எந்த செயல்பாடுகள், எந்த நன்மைகள் அல்லாஹ் தஆலா நிறுத்தி பார்க்கின்ற பொழுது நம்முடைய அந்த தராசினுடைய எடை நன்மையின் காரணத்தினால் பாரமாக இருந்தது என்று சொன்னால், கனமாக இருந்தது என்று சொன்னால், நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு, எவருடைய தராசினுடைய எடை நன்மையினால் பாரமாகி விட்டதோ, எவருடைய தராசினுடைய எடை நன்மையினால் கனமானதாக பாரமாகி விட்டதோ, அவர் ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, திருப்திகரமான வாழ்க்கையிலே அவர் இருப்பார், அவர் சுவர்க்கம் செல்லுவார், அவர் பயப்பட தேவையில்லை. வஅம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவருடைய நன்மையின் எடை இலேசாகி விட்டதோ, பாரம் இல்லாமல் தீமையினுடைய பாரம் அதிகரித்து விட்டதோ, அவர் ஃபௌம்மு ஹாவியா, அவர் ஒதுங்கும் தடம் ஹாவியாவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹாவியா என்றால் ஒமா அதுராக்க மாஹியா, அந்த ஹாவியா என்று சொன்னால் நபியே உமக்கு என்னவென்று தெரியுமையா, நாருன் ஹாமியா, அதுதான் சுட்டரிக்கும் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுதான் சுட்டரிக்கும் நெருப்பு, சுட்டரிக்கும் நரகம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். மீசான் தராசி என்பது நாளை மறுமை நாளையிலே நன்மை தீமைகளை அல்லாஹ் தஆலா எடை போடுவான். அப்படி எடை போடுகின்ற பொழுது அந்த நன்மையினால் அந்த தராசினுடைய எடை கனமாக இருந்தால்தான் நாம் சுவர்க்கம் செல்ல முடியும், நம்ம திருப்தியான வாழ்க்கையை அடைய முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றான்.
அப்ப நம்ம நோன்பு பிடிப்பது, நம்ம ஹஜ்ஜு செய்வது, நம்ம தொழுவது, இப்படி கொடுக்கல் வாங்கல் செய்வது, அதிகமான நன்மைகளை செய்வது, தர்மம் செய்வது, இப்படி உறவுகளை பேணுவது, இந்த மாதிரி ஹராம் ஹலால்களை பேணுவது, இப்படி நாம் எல்லா செயல்பாடுகளையும் நாம் எதற்கு செய்கின்றோம் என்று சொன்னால் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும். அந்த நன்மையினை அல்லாஹ் தஆலா அதிகமாக வழங்குகின்ற பொழுது நம்முடைய மீசான் தராசை நம்முடைய நன்மையின் எடையால் நாம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்ம இவ்வளவு பாடுபட்டு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் செய்யக்கூடிய வகையில இருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? இலகுவான முறையிலே மிகவும் நாவுக்கு மென்மையாக லேசாக இருக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வகையில இந்த துஆ இருக்கிறதா? இல்லை. அப்ப லேசான முறையில நம்ம அதை நாம் மொழிகின்ற பொழுது, அதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கு மீசான் தராசிலே நன்மையினுடைய எடையை அதிகப்படுத்துகின்றான், அது பாரமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டாவது சிறப்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மூணாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகளாகவும் அல்லாஹ் தஆலாவுக்கு அது விருப்பமாக இருக்கின்றது. நாம் அதை சொல்லுகின்ற பொழுது அது அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை நாம் மொழிகின்ற பொழுது அல்லாஹ்வால் நாம் நேசிக்கப்படுவோம். அல்லாஹ் தஆலாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வால் நாம் விரும்பப்படுவோம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கின்ற ஒன்றை நாம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம்ம நேசிப்பான். அல்லாஹ் தஆலா நம்மை அன்பு கொள்வான். அல்லாஹ் தஆலா நம் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் மொழிவதின் மூலமாக இறைவனுக்கு விருப்பமான அந்த வார்த்தைகளை நாம் சொல்வதின் மூலமாக அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை விரும்பினான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா நம்மை நேசித்தான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசித்தால், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விரும்பினால் என்ன செய்வான் என்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்வானா அல்லாஹ்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2637வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன், அல்லாஹ் தஆலா ஒரு அடியாரை விரும்பி விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு செயலை நாம் செய்கின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்பி விட்டான் என்று சொன்னால், தஆ ஜிப்ரீல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கூப்பிடுவானாம். அல்லாஹ் தஆலா அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுவானாம், இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்பஹு, ஜிப்ரீலே நான் இன்னாரை நான் விரும்புகின்றேன், ஆகவே நீங்கள் இவரை நீங்கள் நேசியுங்கள். நான் இவரை என்ன செய்யறேன்? விரும்புறேன், இவரை நான் நேசிக்கின்றேன். உதாரணத்துக்கு அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு இந்த இறைவனுக்கு விருப்பமான இந்த வார்த்தையை மொழிகின்றார், ஓதி வருகின்றார், இந்த துஆவை அவர் சொல்லி வருகின்றார். அதனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு விருப்பமான அந்த துஆவை ஓதுகின்ற பொழுது, அல்லாஹ்வால் விரும்பப்படுகின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த அப்துல்லாவை விரும்புவான். அப்துல்லா விரும்பினோன்னு அல்லாஹ் என்ன செய்வான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு, ஜிப்ரீலே நான் விரும்புகின்றேன்,
ஆகவே நீங்களும் இவரை விரும்புங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளை போடுவான். கட்டளை போட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் சொல்லுகின்றார்கள், அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறிய பிறகு திரும்ப என்ன செய்வாங்க, வானத்தில் உள்ள அந்த வானத்தில் உள்ளவர்களை கூப்பிடுவார்கள். வானத்தில் உள்ள மலக்குமார்களை கூப்பிட்டு சும்மை யுனாதி ஃபிஸ் ஸமாஇ, வானத்தில் உள்ளவர்களை அழைத்து ஃபயகூலு, ஜிப்ரீல் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, நீங்கள் அல்லாஹ் தஆலா இந்த நபரை விரும்புகின்றான், இந்த அப்துல்லா என்பவரை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான், ஆகவே நீங்களும் ஃபஅஹிப்புஹு, நீங்களும் அவரை விரும்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறிய பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை அழைத்து அல்லாஹ்வும் விரும்புகிறான், ஆகவே நீங்களும் விரும்புங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல வானத்தில் உள்ளவர்களும் விரும்புவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி போட்டு சொல்றாங்க. சும்ம யூலஉ லஹுல் கபூலு ஃபில் அர்தி, பிறகு அல்லாஹ் தஆலா இவருக்காக வேண்டி அன்பை என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபில் அர்தி, பூமியிலே உள்ளவர்களுடைய உள்ளங்களிலேயும் இவருக்காக வேண்டி அன்பை வைப்பான், அன்பு வைக்கப்படும். இவருக்காக வேண்டி பூமியில் உள்ளவர்களுடைய உள்ளங்களிலேயும் அல்லாஹ் தஆலா நேசத்தை கொண்டு வந்து வைப்பான். அவர்களுடைய பூமியில் உள்ள மனிதர்களுடைய உள்ளங்களிலேயும் இவரை நேசிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், இந்த பிரார்த்தனை என்பது மிக சிறிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அதை மாறியும் சொல்லிக்கலாம். இரண்டு முறைகளிலையும் நபிமொழி வருகின்றது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்றும் சொல்லலாம், சுப்ஹானல்லாஹில் அலீம், இப்படி ரெண்டு விதமாக மாறியும் கூற முடியும். அப்ப இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் சொல்லுகின்ற பொழுது இது என்ன ஒரு லேசான ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹில் அலீம், கண்ணியமிக்க அல்லாஹ் தூய்மையானவன் என்று நான் அவனை புகழ்கின்றேன், போற்றுகிறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அவனுடைய புகழை கொண்டும் இறைவன் தூய்மையானவன் என்று நான் போற்றுகிறேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த துவா என்பது மிகச் சிறிய ஒரு துவாவாக இருக்கின்றது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை மூன்று விதமாக சொல்லுகின்றார்கள். ஒண்ணு என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாவுக்கு லேசாக இருக்கும், அப்ப இதை மொழியிறதுக்கு, இதனை மனனம் செய்வதற்கு, இதை நாம் சொல்லுவதற்கு இது கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமா இருக்காது, இது லேசாகத்தான் இருக்கின்றது. அதே போல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சகையில தானி ஃபில் மீசான், மீசான் தராசிலே இது கனமானதாக இருக்கும், நன்மையினுடைய எடையாக இது அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா மீசான் தராசிலே நிற்கின்ற பொழுது நன்மையினுடைய எடை அதிகமாக இருந்தால்தான் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள், திருப்தியான வாழ்க்கை என்று நஷ்டமடையாதவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது மிகச் சிறிய வாசகமாக இருக்கின்றது. ஆனால் நன்மையோ மனிதளவுக்கு நாம் நினைக்கின்ற அளவுக்கு பெரும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில இந்த வார்த்தை இருக்கின்றது. இதை சொல்வதின் மூலமாக மீசான் தராசிலே கனமானதாக, பாரமானதாக, நன்மையால் அதிகமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்ததாக சொல்ல அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய இந்த வார்த்தையை நாம் முடிகின்ற பொழுது அல்லாஹ்வால் நாம் நேசிக்கப்படுவோம். அல்லாஹ்வால் நாம் நேசிக்கப்படுகின்ற பொழுது மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். பூமியிலே உள்ளவர்களுடைய உள்ளங்களிலேயும் அல்லாஹ் தஆலா நேசத்தை உண்டு பண்ணுகின்றான், ஏற்படுத்துகின்றான் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இந்த பிரார்த்தனையை நாம் படுத்து கிடக்கின்ற பொழுது, உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது, வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது, நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இப்படி எந்த நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது ஓதக்கூடிய வகையிலே இருக்கின்ற அந்த நிலையிலே நாம் என்ன செய்ய முடியும்? இந்த திக்ரை நாம், இந்த துஆவை அதிகமாக நாம் ஓதினோம் என்று சொன்னால், நாளை மறுமை நாளையிலே நம்முடைய மீசான் தராசை இது கனமானதாகவும் இறைவனுக்கு விருப்பத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றும் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை என்பதை விளங்கிக் கொண்டு நாமும் இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.